தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு சில தலைவர்கள் சந்திப்பதும் கட்சி மாறுவதும் நடைபெறும் விஷயம். ஆனால் இது இது இங்கே மட்டும் நடைபெறவில்லை, எல்லை தாண்டி நடைபெறுகிறது. சமீபத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர் பதவியேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா இலங்கையிலிருந்து வரக்கூடிய தமிழக அமைச்சர்கள் வரவு இங்கே அதிகமாகிக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கை பதவியேற்ற உடனே சந்தித்து போனார். இப்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழக தேசிய மக்கள் முன்னணி தலைவர், இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய கஜேந்திர பொன்னம்பலம் அவர்களும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர், அவரும் விஜயை சந்தித்து சென்றுள்ளார். இது ஒரு புரியாத விஷயமா அவர்களுடைய எதற்காக ஒரு விஷயத்தை ஒரு விஷயம் இவர்கள் மூலமாக இவர்களால் ஒன்றும் வெளியுறவு கொள்கையை மாற்றப் போவதில்லை. ஏன்னா இவர் முதலமைச்சர், அவர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இப்படி இருக்கப்படும் போது இவர்களால் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாத போது என்ன காரணத்துக்காக அவர்கள் இதற்கால் ஏதோ ஒரு ரகசியமாக ஒரு செயல்கள் செய்து ஊடகமாக மக்களுக்கு திட்டுற மாதிரி இருக்கிற விஷயம். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிக அளவுல இலங்கையை சார்ந்தவர்கள் வருவதும் போவதும் சந்திப்பதும் அதிகரித்து வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் இங்க பல வீடியோக்களை நாம் இங்க வெளியிட்டிருந்தோம். இது தொடர்பாக திரு பாலகௌதமன் அவர்கள் பல விஷயங்களை விரிவாக பேசியிருந்தார். இன்னைக்கு விஜயை சந்திச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். அவர் ஒரு எம்பியாக இருக்கிறார். அவர் இன்னைக்கு குறிப்பாக அவர் மலையக பகுதியை சேர்ந்தவர். மலையக பகுதியை சேர்ந்தவர். இன்னைக்கு அவர் சந்திச்சிருக்கார். அப்படி விஜயை சந்திக்கும் பொழுது இந்த விஜயை சந்திப்பு வரைக்கும் தான் நமக்கு செய்திகள் நமக்கு வந்திருக்கு. ஆனா விஜயை சந்தித்து இவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள், என்ன கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன அப்படிங்கிறத பத்தின செய்திகள் இந்த தமிழகத்துல எங்க வந்த மாதிரி தெரியல. ஆனா அதே நேரத்துல இலங்கை தரப்புல இருந்து வரக்கூடிய செய்தி, அங்கிருந்து வரக்கூடிய பத்திரிகையில அவங்க என்ன வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த எம்பி விஜயிடம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கையில சர்வ கட்சி மாநாட்டை நடத்தணும், அதாவது அனைத்து கட்சி மாநாட்டை விஜய் நடத்த வேண்டும். அந்த மாநாட்டில் அவங்க என்னன்னா, இலங்கை தமிழக மக்கள் நலனுக்காக அதை நடத்தணும் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த செய்தியை நம்ம முழுமையாக உள்ள போய் படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ இலங்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒற்றை ஆட்சி முறை, அந்த ஆட்சி முறை ரொம்ப பலவீனமானது. இந்த ஆட்சி முறையை மாற்றமைக்க வேண்டும். இதன் மூலமாக தான் அங்க இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு இலங்கை தமிழ் மக்களுக்கு நன்மை ஏற்பட முடியும். ஏற்கனவே தமிழ் ஈழ கோரிக்கையினுடைய ஒரு இதை அன்னைக்கு ஈழத்துக்காக போராடிய மக்கள் இதை நம்ம தொடர்பு படுத்தி நம்ம பார்க்க வேண்டும். அதற்கான கோரிக்கைகளை அப்பொழுதுதான் அதை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரியான ரீதியில அவங்க பேப்பர்ல செய்தி என்பது வெளியிட்டிருக்கிறது. அப்போ ஒரு இலங்கையில வர வேண்டிய ஒரு மாற்றத்திற்காக, அதாவது அவங்களுடைய உள்ளாட்சியில உணரக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகளை எதற்கு தமிழகத்துல சர்வகட்சி மாநாடை கூட்டி இதற்காக தீர்மானம் போட வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியில இன்னொரு நாட்டினுடைய விவகாரங்கள்ல இங்கே தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே இந்த ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் வன்னியரசு ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அதாவது அவர் அமைச்சராக ஆன பிறகு, சமூக நலத்துறை அமைச்சராக இருப்பவர், சமூக நலத்துறை அமைச்சராக ஆனபோது வன்னியரசு ஒரு போஸ்ட் போடுறாரு. அந்த போஸ்ட்ல இவர் சமூக நலத்துறை அமைச்சரானதுக்காக வைகோ பாராட்டு தெரிவித்ததாகவும், அந்த பாராட்டு போஸ்ட்ல ஈழத்தின் அமைச்சராக நீங்க இருக்கீங்க வன்னியரசை புகழ்ந்ததாகவும் அவர் போட்டிருந்தார். ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடியே கூட வன்னியரசு ஒரு பேட்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க ஈழத்துக்கா போது எவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்கோம், கள்ளத்தனமாக கள்ளத்தோணியில போனது, ஆயுதங்கள் கடத்தினது, இதை பத்தி எல்லாம் சீமானை விட நாங்கள் தான் எல்லாமே செய்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டி வந்தது பார்த்தோம். அப்பயும் கூட அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றதை பார்க்கிறோம். இன்னைக்கு தொடர்ந்து அவர் இன்னைக்கு விஜயனுடைய அமைச்சரவையில ஒரு முக்கிய அமைச்சராக இன்னைக்கு பொறுப்பேற்றிருப்பதுடன் இந்த சந்திப்புல அவரும் கூட இருந்திருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்துக்கு ஏற்கனவே வந்தது அர்ஜுனன் ராமசாமி அப்படிங்கக்கூடிய ஒரு எம்பி வர்றாரு. அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது இங்க வரத்துக்கு முன்னாடி அவர் விஜய்க்கு கோரிக்கை வைக்கிறார்.
அப்போ வந்து கச்சத்தீவை மீட்பதுடன் இந்த இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் தலைமன்னார் யாழ்ப்பாணம் அந்த பகுதிகள் எல்லாத்தையும் தமிழகத்தோடு சேர்க்க வேண்டும், சேர்த்து ஒரு தனி இதா மாகாணமாக அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை அவர் வைத்து ஏற்கனவே அங்க பேசுகிறார். அப்ப அந்த பிரிவினையை இங்க வந்து ஒரு பிரிவினைக்கு எங்க வந்து எப்படி அதோட கோத்து யாரெல்லாம் பேசுகிறார்கள்னு பாருங்க. இந்த பிரிவினைவாதம் எங்க இருந்து வருகிறது, இந்த மீண்டும் அந்த எல்டிடியினுடைய பிரிவினைவாதம் தலை தூக்குகிறதா? அதே அர்ஜுனன் இங்க வரார். இங்க வந்து என்ன பேசுறார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு மாநாட்டில் கலந்துக்கிறார். அங்க வந்து எல்டிடியினுடைய இதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற ஒரு அர்த்த வரும் தொனியில இன்னைக்கு அவர்களையும் காப்பிட்டு அங்க பேசுகிறார். தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, அந்த தடை செய்யப்பட்ட அமைப்பை பத்தி ஒரு டிப்ளமேட்டிக் விசால வந்த ஒரு எம்பி இங்க வந்து தமிழகத்துல வந்து இது குறித்து அவர் பேசிட்டு போறார். அப்படி ஒரு அங்கிருந்து வந்த வேற ஒரு நாட்டு எம்பி இங்க வந்து அரசியல் பேசக்கூடாது என்பது சட்ட விதியில் இருக்கும் பொழுது, அதுவும் இந்த நம்ம இங்க தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை பத்தி அவர் வந்து பேசுகிறார் அப்படிங்கிற போது அவரை வந்து நியாயமாக இந்த அரசு என்ன பண்ணிருக்கணும், டீபோர்ட் பண்ணிருக்கணும். ஆனா அதை இவர்கள் செய்யவில்லை. ஒரு கண்டனம் கூட இவர்கள் தெரிவிக்கவில்லை. எப்படி ஏன் பேசலாம் அப்படின்ட்டு. இதற்கிடையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செர்ஜியோ கோர் அப்படிங்கக்கூடிய அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வர்றாரு. அவர் ஒரு டிப்ளமேட்டிக் இதில் வரும்போது அவர் விஜயை சந்திக்கிறார். விஜயை சந்திச்சுட்டு விஜயினுடைய பிறந்த நாளுக்கு அவர் வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது அவர் ஒரு ட்வீட் போறாரு. அந்த ட்வீட்ல வந்து நாங்கள் எங்க இரு நாடுகளுடைய முன்னேற்றத்தை பத்தி நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் அப்படின்னு அவர் அதில் பேசுறார். அப்ப இரு நாடுகள் அப்படின்னு எங்கள் இரு நாடுகள் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த இடத்துல இது பிரிவினைவாதமா இல்லையா? ஒரு தனிப்பட்ட பிரதேசத்தை நாடு என்று அறிவிப்பது எப்படி ஒரு அப்ப இந்த இடத்துல நம்ம இதை பார்க்க வேண்டியது என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இதே போல அமெரிக்கால இருந்து அவனுடைய அம்பாசிடர் அந்த எரிக் செட்டி அப்படிங்கிறவர் துணை தேசிய ராஜதந்திரத்தை பத்தி பேசியிருக்கிறார். அப்ப அமெரிக்காவினுடைய ஒரு பிரித்தாலும் அந்த ஒரு பிரிவினை பண்ணக்கூடிய ஒரு சூழ்ச்சியினுடைய ஒரு பகுதியாக தான் செர்ஜியோ கோர்னுடைய ட்வீட்டையும் பார்க்கணும். அப்பயும் இதற்கு வந்து விஜய் எந்த விதமான மறுப்பும் தெரிவித்ததாக தெரியவில்லை. இன்னைக்கு விஜய் அரசு என்ன சொல்றாங்க, ஒன்றிய அரசு அப்படிங்கிறதை நாங்கள் சொல்வதை நிறுத்திட்டு இனிமே வந்து இந்திய அரசு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்திய அரசுன்னு சொன்னோன்னே எல்லாருமே இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை விட்டுட்டான், இந்திய அரசுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடவும் செய்தார்கள், அதை வரவேற்கவும் செய்தார்கள். ஆனால் அதுல இந்த அடிப்படையில் இந்த பிரிவினைவாத அடிப்படைகள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்திய அரசு என்று சொன்னது கூட ஒரு மோசமான தமிழ்நாடு. என்னது மத்திய அரசு நீங்க இந்திய அரசுன்னு சொன்னீங்கன்னா அப்ப தமிழ்நாடு எங்க? அப்ப அது ஒரு பிரிவினைவாதமாகத்தானே இங்கே பார்க்கிற மாதிரி இருக்கு. அப்ப இது எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு தமிழகம் எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி வருது. அதே நேரத்துல ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எம்பியான ராஃப் ஹக்கீம் அப்படிங்கிறவரை ஆதவர்ஜினாவை சந்திக்கிறாரு. ஆதவர்ஜினா யாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய பவர்ஃபுல் அமைச்சர்ல ஒரு அமைச்சர் விஜயினுடைய இதுல கேபினெட்ல. அந்த ராஃப் ஹக்கீம் அப்படிங்கிறவர் பாகிஸ்தானுடைய ISI அமைப்பினுடைய தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் இங்க ஏற்கனவே இவர்களுக்கான ஒரு மீட்டிங் நடக்குது, அதுல அவரும் கலந்துக்கிறார். இன்னும் வேறு சில தவிகா அமைச்சர்களும் அவர்களோட கலக்குறாங்க. இதை தவிர இன்னொரு பக்கம் ஐயுஎம்எல் ஷாஜகான் அவர் என்ன பண்றாரு, அவரும் இந்த ராஃப் ஹக்கீமையும் சந்திக்கிறார். அது மட்டும் இல்லாம பத்யுதீன் அப்படிங்கக்கூடிய ஒருத்தரையும் அவங்களும் மீட் பண்றாங்க. அந்த பத்யுதீன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே இலங்கையில நடந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு பாம்பு பிளாஸ்ட் அதுல வந்து தொடர்புடையதாக இருந்து அவர் கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு அவர் வந்து அந்த வழக்கில இருந்து விடுவிக்கப்பட்டு வெளியில வந்தவர் அப்படிங்கிறது செய்தி. அப்ப இந்த சந்திப்புகள் இவையெல்லாம் எதை நமக்கு வந்து இங்க உணர்த்துறது, தொடர்ச்சியாக இந்த கிறிஸ்தவர்கள் தான் ஏதோ கிறிஸ்தவர்கள் நாங்கள் வெற்றி பெற்றோம், எங்களுடைய கிறிஸ்தவர்கள் ஆட்சித்தான் இருக்கிறது என்று இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாஸ்டர்களும் சர்ச்சுகளும் கொண்டாடுவதையும் நம்ம இன்னொரு பக்கத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம வைத்து இங்க பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினைக்கு இங்க அச்சிடுகிறதோ, ஒரு மிகப்பெரிய பிரிவினைக்கான ஒரு விதை இங்கே இப்ப விதைக்கப்பட்டு அது வளர்ந்து கொண்டு வருகிறதா அப்படி என்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. அது வந்து இப்ப இன்னைக்கு இலங்கையினுடைய பயங்கரவாதத்துக்கும் இன்னைக்கு தமிழகம் புகலிடமாக மாறிக்கொண்டிருக்கிறதா, அதனுடைய சதிவலை இங்கிருந்து அதற்கு ஆரம்பமாகிறதா, இந்த மாதிரியான பல கேள்விகள் நமக்கு இது வருகிறது.
இதையெல்லாம் இன்னைக்கு வந்து ஜோசப் விஜய் அரசு தெரிந்துதான் ஊக்குவித்து வருகிறதா இல்ல தெரியாமலேயே அது நடந்து கொண்டிருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கு நம்மால வந்து இன்னைக்கு விடை இல்லை. அதே நேரத்துல இன்னைக்கு இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விஜயை மட்டும் சந்திக்கவில்லை, உதயநிதியையும் சந்தித்து சென்றிருக்கிறார் அப்படிங்கிறதும் இன்னைக்கு உள்ள வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. இதே நேரத்துல இப்ப இன்னொரு விஷயத்தையும் நீங்க பார்க்கணும். பாஜக கட்சியிலிருந்து வெளிவந்த அண்ணாமலை இன்னைக்கு வீத லீடர்ஸ் என்ற அமைப்பை வைத்து நடந்து கொண்டிருக்காரு. அது பிற்காலத்தில் நாங்கள் அரசியல் கட்சியாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை இன்னைக்கு போய் ஏற்கனவே அவர் ஃபெட்னால போய் கலந்து கொண்டது ஒரு பக்கம் இருந்தாலும் சர்ச்சையானது, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த ஃபெட்னால போய் அவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்பது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இந்த சூழ்நிலையில அதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாக்கப்படுகிறோம். அங்க போய் அவர் பேசியிருக்கிறது என்ன அப்படின்னா, தமிழர்களை வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வட்டத்தில் அடைக்க முடியாது. அதையெல்லாம் தாண்டி அவர்கள் ஒரு இனமாக ஒரு பெரிய ஒரு இதுவாக நம்ம பார்க்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டியில வச்சு ஒரு தனி இனமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னவன் தான் இன்னைக்கு சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசியம், இல்ல தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லக்கூடிய இது ஒரு பிரிவினைக்கான ஒரு விஷயமாகத்தானே இதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இன்னைக்கு அவருடைய அந்த ஒரு பேச்சு, இது அனைத்தையும் இன்னைக்கு வந்து தமிழகத்தினுடைய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருப்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. மத்திய அரசு விழித்து கொண்டு இது தீவிரமான நடவடிக்கை கண்காணிப்பை மேம்படுத்தி இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கை.